Friends, Satish and Vicky from Cartoon Teacher TNPSC. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அக்டோபர் 26. ஸோ இது கூட சேர்த்து நம்ம வந்து நவம்பர் 1 இன்றைக்கே பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு 6 கரண்ட் அஃபேர்ஸ் 6 டேஸ் பெண்டிங் இருக்குது, 5 டேஸ் பெண்டிங் இருக்குது. அதை வந்து நம்ம டெய்லி ஒரு 2 பார்த்து முடிச்சிடலாம். சரியா விக்கி? நம்ம இன்றைக்கி நவம்பர் 1, 2 பார்த்துடலாம். சரியா? அப்படியே பேரலாக போட்டோம், பெண்டிங் ஆகிரும் அப்புறம் அதனால். சரியா? ஸோ 26 என்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஆஸ் யூஷுவல் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 21 அக்டோபர் 21 வந்து போலீஸ் கமாமரேஷன் டே. அதாவது அதில் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இது இறந்துருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள ஹானர் பண்ணுற விதமாக பண்ணுறதுக்காக இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். சரியா? அதே போல் சிஆர்பிஎஃப் இருக்காங்களே, சிஆர்பிஎஃப் பர்சனல் வந்து சைனீஸ் கூட நடந்த ஒரு கிளாஷில் வந்து 1959 வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த டே வந்து ஹானர் பண்ண விதமாக பண்ணுறாங்க. பட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. பட் போலீஸ் கமாமரேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறது சரியா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது வந்து அக்டோபர் 22 பாரு, வேர்ல்டு எனர்ஜி டே. இதை 2012 வேர்ல்டு எனர்ஜி ஃபோரம் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 22 வந்து எனர்ஜி டேவை செலிப்ரேட் பண்ணலான்ட்டு. ஸோ இது வந்து ஜாகிரஃபி ரெலவெண்ட்டாக இருக்கும், அதனால் சும்மா எழுதியிருக்கேன். கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க, எனர்ஜினா அக்டோபர் 22. அடுத்து அவார்ட்ஸு. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அவார்டு. ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கலையரசன்கிறவர் யுனைடெட் நேஷன் குளோபல் காம்பேக்ட் அவார்டுன்னு ஒன்று கிடச்சிருக்கு. சரி, அதுதான் ஃபஸ்ட்டு இந்தியன் டு பி கன்ஃபர்ட். தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு இந்தியனுக்கு இந்த அவார்டு கிடைக்குது. ஸோ யார் அது அப்படின்னா, கிராமிய புதல்வன் அகாடமி அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் இருக்குது. அதோட ஃபவுண்டரு தமிழ்நாட்டோடைய ஆர்ட்ஸ் அம்பாசிடர் அவர் தான். சரியா? ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து இது பண்ணிட்டு ரொம்ப யங்கேஜ் 23, 24 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அவருக்கு வந்து யுனைடெட் நேஷன் குளோபல் காம்பேக்ட் அவார்டு கிடச்சிருக்கு. அடுத்து பாரு, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். அது வந்து ஐஸ்வர்யா ஸ்ரீதர் கிடச்சிருக்கு, மகாராஷ்டிரா ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. அவங்களோட ஃபோட்டோ வந்து என்னென்னு டைட்டில் பண்ணுறாங்கன்னா லைட்ஸ் ஆஃப் பேஷன் அப்படின்னு சொல்லி டைட்டில் பண்ணுறாங்க. எதை அப்படி எடுத்திருக்காங்க ஃபோட்டோ அப்படின்னா, ஃபயர் ஃப்ளைஸு, வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய ஃபயர் ஃப்ளைஸு. அதை நீ கூகுளில் சர்ச் பண்ணி பாரு, சூப்பராக இருக்குது. சரி, அது ஒரு டைம் அந்த இது போட்டு சர்ச் பண்ணி பாரு கூகுளில், நல்லா இருக்குது அந்த பிக்சரு. எந்த கேட்டகரியில் வாங்கியிருக்காங்கன்னா பிஹேவியர் இன்வெர்டிபிரேட்ஸு. இது யார் கொடுத்தா அப்படின்னா நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் மியூசியம் லண்டன், இவங்க தான் அதை கொடுத்துருக்குது. சரி, ஐஸ்வர்யா ஸ்ரீதர். மகாராஷ்டிரா ஃபயர் ஃப்ளைஸு, வெஸ்டர்ன் காட்ஸ், அவ்வளோதான். ஸோ அடுத்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் என்ன பார்க்கணும், இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா வாட்டர் அட்டாச்சு. என்னென்னா அது ஒரு டெக்னாலஜி தான். அது அங்கே இஸ்ரேலில் இருக்குது. அதை வந்து இங்கே எம்பசியில், இங்கே இஸ்ரேல் எம்பசி இங்கே இந்தியாவில் இருக்கும் இல்லையா, அங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான். அது எதுக்காகனா வாட்டரை சேவ் பண்ணுறது. ஸோ இதை வந்து அடுத்து இந்தியாவுக்குள்ளே திரும்பி ஃபுல்லாக கொண்டு வரும்பொழுது அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் வந்து டெவலப் ஆகும். எப்படி பை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது மூலியமாக அது டெவலப் ஆகும்னு சொல்லி இந்தியா வந்து பிலீவ் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து இங்கே எம்பசியில் அவங்க செட் பண்ணுறாங்க அது. சரியா? அடுத்து ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுறாங்க இஸ்ரேல் அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் சைட்லேயும் கொஞ்சம் வந்து அவங்க இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு கவுன்சில் செட் பண்ணுறாங்க. சரி, அங்கே ஒரு சின்ன எம்பசி மாதிரி செட் பண்ணுறாங்க. சரி, அது எம்பசின்னு சொல்லக்கூடாது, கவுன்சில்னு தான் சொல்லுவாங்க. சரியா? ஒரு எம்பசி தான் இருக்கும், கவுன்சில்னு சொல்லி வேறு இடத்துல டிஃப்ரெண்ட் இது இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இப்போ மதுரை ஹைகோர்ட் இருக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு இருக்கிறது மதுரையில் என்ன பெஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த போல தான் ஒரு எம்பசி, மற்றதெல்லாம் கவுன்சிலாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்து பாரு, Y20 சமிட். இந்த Y20னாலே என்னென்னா G20 கண்ட்ரீஸோட, அது கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்க யூத் சமிட் தான் அது. ஸோ G20 கண்ட்ரீஸ்னால் 20 கண்ட்ரீஸ் அதில் இருக்குது G20ங்கிறது. ஸோ அதில் வந்து 3 டே விர்ச்சுவல் சமிட் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு டேக்கு வந்து தீம் வந்து யூத் எம்பவர்மெண்ட்டு, அடுத்து வந்து ஃபியூச்சர் ஃபிட்டு, தேர்டு டே வந்து குளோபல் சிட்டிசன்ஷிப்பு. இந்த மீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து யூத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. உசைன் போல்ட் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லாம் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு, அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம். சரியா? புரியுதா? ஸோ அடுத்து பாரு, தேர்ட் ஒன்று 18th SCO
ப்ராசிக்யூட்டர் ஜெனரல். எஸ்சிஓனா ஷாங்காய் கோஆப்ரேஷன். சரியா? ஓகே ஓகே. ஸோ 18th ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் மீட்டிங்ஸு. சரியா? ஓகே ஓகே. ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் மீட்டிங்ஸு ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் எஸ்சிஓ 18th மீட்டிங்கு. நம்ம இதுலேருந்து யார் போயிருக்கானா சாலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா. ஸோ இது வந்து பொதுவாக வந்து எப்படி கேட்பாங்கன்னா சாலிசிட்டர் ஜெனரல் யாருன்னு வேணால் கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் மீட்டிங் வந்து அவ்வளோ பெரிய சிக்னிஃபிகன்ட் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த துஷர் மேத்தா வந்து இவர் தெரிஞ்சுக்கும், பேர் நேம் தெரிஞ்சுக்கும். சம்டைம்ஸ் பால் ஹலோ இந்த இது வந்து கவர்மெண்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க கோர்ட்டில். சம்டைம்ஸ் வந்து இப்போ இவருக்கு இன்னொரு பவர் பிரசிடென்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சில கிளாரிஃபிகேஷன் கேட்குறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆர்டிகல் 143 நினைக்கிறேன், 143 145 சம்திங் ஒரு ஆர்டிக்கல். பட் ஆனால் அவருக்கு ஒரு பவர் இருக்குது. அவரே எப்படி கேட்பார்னா த்ரூ இந்த சாலிசிட்டர் ஜெனரல்ஸ் மூலிமா தான் அங்கே இது ப்ரொசீட் பண்ணுவாங்க. பட் அதாவது யூனியன் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அவங்க தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. புரியுதா? தமிழ்நாட்டில் அதே மாதிரி தான். சரியா? அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது இருப்பாங்க. ஸோ அடுத்து இந்தியா வந்து 21 வந்து இந்தியா ஹோஸ்ட் பண்ண போகுது இந்த மீட்டிங்கை. அதில் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா டு ப்ரிவெண்ட் அண்ட் காம்பேட் கரப்ஷன். அடுத்து வந்து மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெகுலேட்டரி லீகல் ஆக்ட்ஸ். ஸோ இதை பற்றின இதில் தான் இந்த மீட்டிங்கில் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் எஸ்சிஓ மீட்டிங் இன்னொன்று நடக்க போகுது, ட்ரேட் மினிஸ்டர் மீட்டிங்கு. இது வந்து இன்னும் ஒரு 1 monthல நடக்க போகுது. பட் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது லான்ச் இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஃபஸ்ட்டு எவர் ஸ்டார்ட் அப் ஃபோரம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா? இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணுது. மீட்டிங் இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே இது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் அப் ஃபோரம் சொல்லி. ஸோ அடுத்து பாரு, ஸ்ரீலங்காவில் ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணோம், ஆர்டிகல் 13 பற்றி பார்த்தோம். அது வந்து அங்கே உள்ள இருக்கக்கூடிய எத்னிக் கான்ஃப்ளிக்ட்டு தமிழன்ஸ்க்கும் சிங்களன்ஸ்க்கும் உள்ள ஒரு டிஸ்பியூட் தான். ஆக்சுவலி இன்னும் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து பவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது தான் ஆர்டிகல் 13. இது நம்ம ஆல்ரெடி ஒரு 10 days பேக் பார்த்தோம். பட் இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 20th அமெண்ட்மெண்ட் ஒன்று நடந்திருக்கு. அந்த அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா ஸ்ரீலங்காவில் பிரசிடென்ட்டோட பவர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு செரிமோனியல் ரோலாக க்ரியேட் பண்ணுறாங்க. புரியுதா? அங்கே வந்து யூனிட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் ஸ்ரீலங்காவில். ஸோ பிரசிடென்ட்டோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பாரு 6th ஒன்று G20 சமிட்டு எது ரெலவெண்ட்னா ஆன்டி கரப்ஷன் ஒர்க்கிங் குரூப்பு, ACWGன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்டி கரப்ஷன் ஒர்க்கிங் குரூப் இது எங்கே ஹோஸ்ட் பண்ணது யாருன்னா வந்து சவுதி அரேபியா. ஸோ G20 கண்ட்ரிஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. தீம் வந்து சமிட் ஆன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அண்ட் த வேர்ல்டு எக்கானமி. சரியா? இது ரொம்ப அந்த அளவுக்கு கேட்க மாட்டேன், பட் ஹோஸ்ட் மட்டும் தெரிஞ்சுக்க போதும். ஸோ ஆன்டி கரப்ஷன் ஒர்க்கிங் குரூப்பு ஹோஸ்ட் சவுதி அரேபியா, G20 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்து டிஃபென்ஸில் வந்து நம்ம ஏற்கனவே நிறையா மிசைல்ஸ் பார்த்துட்டோம். இது இந்த டைம் வந்து நாக் மிசைல். இந்த நாக் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்டி டேங்க்கு கைடட் மிசைல். டேங்கர் இருக்குல்ல அதை வந்து தாக்குறது இது. சரியா? ஸோ இந்த மிசைல் பேர் நாக். இது எதுக்குன்னா ஆன்டி டேங்க்கு கைடட் மிசைல், ATGM. ஆஸ் யூஷுவல் DRO டெஸ்ட் பண்ணியிருக்காங்க எங்கே, ராஜஸ்தானில், பொக்ரானில். ஸோ இது வந்து 3rd ஜென்ரேஷன் மிசைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே போல் இது என்னென்னா ஒரு அட்வான்டேஜ்னா லேண்ட் அண்ட் ஏர் ரெண்டுலேருந்தும் லான்ச் பண்ணலாம். சரியா? ஸோ அடுத்த எக்கானமி 5th டாப்பிக்கு CPI IW சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்காங்க. இது என்ன CPI IW அப்படின்னா என்னென்னா கன்சியூமர் ப்ரைஸ். CPனா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். சரியா? அதே போல் IWனா இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸு. இவங்களுடைய இதை வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க பேஸ் இயரை. எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய சேலரி பேஸ் பண்ணி இருக்கு இல்லையா, அதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ 2001 வந்து 2016 மாற்றுறாங்க. இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஹெல்த் எஜுகேஷனுக்கு அதில் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் வருது. சரியா? ஸோ இதான் CPI IW. இதை வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னா லேபர். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்னாலே யார், லேபர் தான் பார்ப்பாங்க. ஸோ லேபர் மினிஸ்ட்ரி தான். அதில் லேபர் பியூரோன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு இது இருக்கா, அபெக்ஸ் பாடி இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ CPI IWனா இதுதான் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்கு. ஸோ கொஸ்டின் கேட்கலாம் எந்த இயருக்கு மாற்றிருக்காங்க, 2001 2016 மாறி இருக்கு. அடுத்து ரேங்க்கு.
ஸோ அனீமியா முக்த் பாரத் ஏஎம்பி இண்டெக்ஸு. ஓகே ஸோ வந்து யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரியும் யூனிசெஃபும் சேர்ந்து தான் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வராங்க எதுக்குன்னா இந்த அனீமியாவை கண்டெயின் பண்ணுறதுக்காக கம்மி பண்ணணுன்ட்டு. அதில் வந்து பெஸ்ட்டு ப்ராக்ரஸிங் ஸ்டேட் எதுனா ஹரியானா. ஓகே இந்த அனீமியா வந்து கம்மி பண்ணியிருக்கிறது ஹரியானா ஒர்க் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் இந்த இந்த ஸ்கீம் எதுலேருந்து வருது டிரைவ் ஆகுதுன்னா போஷன் அபியான் அப்படிங்கிறதுலேருந்து தான் டிரைவ் ஆகுது. ஓகே போஷன் அபியான்னா என்னென்னா பிரைம் மினிஸ்டர் ஓவர் ஆர்ச்சிங் ஸ்கீம் ஃபார் ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் ஓகே ஆர் இது என்ன சொல்லுவாங்கன்னா நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சரியா? ஓகே ஸோ இந்த போஷன் அபியான் அண்டர் த ஸ்கீமில் தான் இந்த இது அனீமியா முக்த் பாரத் இண்டெக்ஸ்னு சொல்லி வந்திருக்கு. சரியா? ஓகே ஓகே ஸோ போஷன் ஸ்கீம் இம்பார்ட்டன்ட்டு. இது வந்து ஒரு நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன். நியூட்ரிஷன் ரெலவெண்ட் என்னன்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. போஷன் என் இருக்கு இல்லையா, என்ன நியூட்ரிஷன் வச்சுக்கோ, அவ்வளோதான். ஓகே ஓகே அடுத்து 9th ஒன் பாலிட்டி. ஸோ எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே சரியா? இதுதான் கொஸ்டின். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வேல்யூ கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி, பட் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இப்போ ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே சரியா? 100 ரூபானா 10 ரூபா அதிகம். ஓகே ஸோ 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே அடுத்து ஜென்ரல் கன்சர்ன் டு சிபிஐ. ஓகே இது என்ன அப்படின்னா சிபிஐ வந்து எப்படி நம்ம இதில் படிப்போம், நான் கான்ஸ்டியூஷனல் பாடியில் படிப்போம் பாலிட்டியில். பட் இது என்ன ஜென்ரல் கன்சர்ன் டு சிபிஐனா என்னென்னா, அதாவது ஜென்ரல் கன்சர்ன்ட் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு இருக்குன்னா உதாரணத்துக்கு, ஓகே இப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே ஏதாவது ஒரு கரப்ஷன் ரெலவெண்ட்டாவோ இல்லை ஒரு க்ரைம் ரெலவெண்ட்டாவோ இல்லை ஏதோ ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணி, இப்போ அந்த சாத்தான்குளம் இஷ்யூ நடந்தது இல்லையா, ஆமா இப்போ அந்த இஷ்யூக்கு வந்து என்ன பண்ணாங்க, இப்போ சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோன்னே சிபிஐ வந்து அது ரெலவெண்ட்டாவோ இல்லை ஒரு கரப்ஷன் சார்ஜஸ்க்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பண்ணிக்கலாம். ஓகே இதுதான் ஜென்ரல் கன்சென்ட். இப்போது இதை வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, இப்போ நீ உள்ளே வந்து யாரையாவது நீ இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ஏதாவது என்கொயரி பண்ணணும்னா நீ ஸ்டேட் கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே வர முடியும். ஓகே புரியுதா? ஓகே ஸோ இதை வந்து இப்போ யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா வந்து அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகே எதுக்கான இப்போ அந்த இவன் சுஷாந்த் சிங் ராஜ்புட் கேஸ்லாம் நடந்துட்டு இருந்தது இல்லையா, ஆமா ஸோ அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் நிறையா வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை கார்னர் பண்ணுறனால அவங்க ஒரு பொலிட்டிக்கல் மூவாக வந்து இவங்க இதை எடுத்திருக்காங்க. ஓகே சிபிஐக்கு பவர் எங்கேருந்து வருதுன்னா 1946 டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்லேருந்து தான் அது பவர் டிரைவ் பண்ணுறாங்க. ஓகே ஸோ இதில் வந்து என்னென்னா இன்னொன்று முக்கியம், இந்த ஜென்ரல் கன்சர்ன் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக வித்ட்ரா பண்ணிச்சா அப்படின்னா இல்லை, இது கொஞ்சம் ஒரு 1 இயர்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 இயர்ஸ்க்குள்ளேயே ஆந்திரா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் சத்தீஸ்கர் 3 பேர் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகே சரியா? ஓகே புரியுதுல்ல? புரியுது ஸோ அடுத்து பாரு, ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் ஐபிஎல்லில் வந்து மோஸ்ட்லி ஐபிஎல்லை பற்றி எதுவும் கொஸ்டின் வராது, பட் எங்கன்னா ஹோஸ்டிங் கண்ட்ரி எங்கன்னு தெரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல நடக்குதுன்னு. இந்த இதில் வந்து கொஞ்சம் ஷிகர் தவான் வந்து என்னென்னா கன்சிக்யூட்டிவ் செஞ்சுரிஸ் வந்து ஃபஸ்ட்டு பிளேயர். சரியா? கன்சிக்யூட்டிவ் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காப்புல, அதனால் வந்து கொஞ்சம் எழுதியிருக்கேன், எனக்கு மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஓகே ஓகே ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை சேர்ந்தவர் டிசி. ஸோ அடுத்து ஸ்பேஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆக்சுவலி இந்த வருஷம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பேஸ் நம்ம எழுதவே இல்லை. இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பற்றி பெருசாக படிக்கல. ஏன் அப்படின்னா கொரோனானால எந்த இதுவுமே மூவ்மெண்ட் நடக்கலை. எந்த கண்ட்ரியுமே எந்த ஏஜென்சி ஸ்பேஸ் ஏஜென்சியுமே அவங்க எதுவுமே ஸ்டெப்ஸ் எடுக்கலை. இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. சரியா? ஸோ அதனால தான் நம்ம அக்டோபர் ஃபுல்லாக படிக்கும்போது கூட பெருசாக எதுவும் ஸ்பேஸ் ரெலவெண்ட்டாக நம்ம படிக்கலை. இந்த இது பாருங்கள், இது இம்பார்ட்டண்ட். மூணில் வந்து நெட்வொர்க் செல்லார் நெட்வொர்க் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அது வந்து நாசா தான் பண்ண போது, யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா நோக்கியாட்ட கொடுத்துருக்கு. சரியா? அப்படி பண்ணிட்டா அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு LTE 4G கம்யூனிகேஷன் சிஸ்டம் இன் ஸ்பேஸில். சரியா? செகண்ட் பாரு, பெப்பி கொலம்போ ஸ்பேஸ் கிராஃப்ட்டு. ஸோ இது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் பெப்பி கொலம்போங்கிறது. இது வந்து யூரோப்பியன் அண்ட் ஜாப்பனீஸ் சேர்ந்து பண்ணுற மிஷன். இது எங்கே எதுக்காகனா மெர்க்குரிக்கு அனுப்புகிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு வந்து சன்னு, அது பக்கத்தில் வந்து மெர்க்குரி, அப்புறம் வந்து வீனஸு, அப்புறம் எர்த்து. சரியா? இப்போது இந்த இது எங்கே போயிருக்கு, இப்போ இது நியூஸில் என்ன வந்திருக்குன்னா இது வந்து வீனஸை தாண்டி இருக்கு. 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது 7 இயர்ஸ் ப்ரோக்ராமு. 25 தான் அது போய் மெர்க்குரியை ரீச் பண்ணும். ஸோ இப்போ எதுக்கு நியூஸில் வந்துருக்குன்னா அது வீனஸை தாண்டிடுச்சு. சரியா? புரியுதுல்ல? ஸோ இது என்னன்னா, இப்போ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் அது மெர்க்குரியை ரீச் ஆனோடனே இது 2ஆக ஸ்ப்ளிட் ஆயிருமா. ஸோ யூரோப்பியன் அவங்களுடைய பெப்பியும் அது வந்து எங்கே போகுதுன்னா மார்ஸ்குள்ளே போகுது. அங்கே போய் இன்டர்னல் ரிசர்ச் பண்ண போகுது. இதே ஜாப்பனீஸோட மியோங்கிறது என்ன பண்ண போகுதுன்னா அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி டேட்டாஸை கேதர் பண்ண போகுது. சரியா?
ஸோ இப்போ இவங்க மெர்க்குரி மிஷன் பண்ணுறாங்க இல்லையா, அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்ட்ஸில் அடிஷ்னலாக பார்த்துக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு மிஷனாக கிடையாது. ஃபஸ்ட்டு யாருன்னா நாசா ஆல்ரெடி 1970 மெரைனர் 10 ஒன்று வந்து ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்காங்க. சரியா? ஸோ எம் இருக்கு பாருங்க, எம் ஞாபகம் வச்சுக்கோ, மெரைனர். ஸோ எம் ஃபார் மெர்க்குரிக்கு போயிருக்கு ஆல்ரெடி மிஷனு. இப்போ வந்து பெப்பி கொலம்போங்கிறது மெர்க்குரிக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. யூரோப்பியன் அண்ட் ஜாப்பனீஸ் இது. ஸோ அதில் வந்து பெப்பிங்கிறது யூரோப்பியனு, மியோங்கிறது ஜாப்பனீஸோடது. சரியா? புரியுதா? இன்னொன்று பாரு, ஆஸ்ட்ராய்ட் பெனு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் போய் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒசிரிஸ் ரெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரோபோட் தான். அது வந்து என்ன பண்ணிங்கன்னா அங்கே போய் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கு. அது என்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா டேக்னு சொல்கிறாங்க. டச் அண்ட் கோ அல்லாட்டினா அது வந்து டேக் மேனோவர் ஆர் டச் அண்ட் கோ ஃபார் த மிஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதான் இந்த டெக்னிக் தான் அது யூஸ் பண்ணுறாங்க, டச் அண்ட் கோங்கிறது டேகு. ஸோ இது வந்து எது பண்ணியிருக்குன்னா ஒசிரிஸ் ரெக்ஸு ஆஸ்ட்ராய்ட் பெனுவில். இது வந்து இந்த சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எப்போ நம்ம கைக்கு வரும்னா அது 22 இல்லை 23 தான் வரும்னு சொல்கிறாங்க. சரியா? இன்னொன்று ஒரு ஸ்பேஸ் சென்டர் ஒன்று வந்து செட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா நாட்டோ. நாட்டோனாலே யாருன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ப்ரூசல், பெல்ஜியமில் இருக்குது. எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1949 ஃபார்ம் பண்ணது. இப்போ இந்த நாட்டோவில் ஒரு சில அவங்களுக்குன்னு ஒரு சில இது இருக்குது. அதில் வந்து ஆர்டிகல் 5 வந்து என்ன பண்ணுதுன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பேஸ் சென்டர் வந்து எங்கன்னா ராம்ஸ்டைன் ஜெர்மனியில் செட் பண்ணுறாங்க. இது வந்து என்னவா ஆக்ட் ஆக போகுதுன்னா சென்டர் ஃபார் கோஆர்டினேஷன் சென்டர் ஃபார் ஸ்பேஸ் அப்சர்வேஷனுக்கு. சரியா? ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கு இது ஒரு கோஆர்டினேட்டராக வந்து இது பண்ண மாதிரி இருக்குது. சரியா? ஸோ அடுத்து பார் ஜியாகிரஃபி, லைஃப் இன் மினியேச்சர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா நேஷ்னல் மியூசியம், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், அப்புறம் கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். என்னென்னா அந்த பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா மியூசியம், அது எல்லாமே என்ன பண்ணுறாங்க ஆன்லைனில் கொண்டு வராங்க எல்லோரும் பார்க்குறதுக்காக. சரி, அதுதான் இது லைஃப் இன் மினியேச்சர் ப்ராஜெக்ட்ஸுங்கிறது இந்த நேஷனல் மியூசியம் சேர்ந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே தான் அந்த மியூசியம் இதுவே வரும். ஸோ கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் இவங்கெல்லாம் சேர்ந்து அதை ஆன்லைனில் கொண்டு வராங்க. அவ்வளோதான், எல்லோரும் அதை பார்க்குறதுக்காக. ஸோ இப்போ நம்ம என்னென்னா அந்த நேஷனல் மியூசியம்னு பார்த்தாச்சு. ஸோ இது ஒன்றும் அவ்வளோ கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க. பட் நேஷனல் மியூசியமை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம. அது 1946 கோயர் கமிட்டி தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு கமிட்டி செட் பண்ணாங்க 1946. சார் மோரிஸ் கோயர் இவரோட ரெக்கமெண்டேஷன்லாம் இந்த 1949 நேஷனல் மியூசியம் ஃபார்ம் ஆகுது. புரியுதா? இந்த கமிட்டியில் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெம்பர் தான் யாருன்னா சார் மோர்டிமர் வீலர். அந்த கமிட்டியில் இவர் தான் அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது. ஸோ கமிட்டியை ஹெட் பண்ணது மோரிஸ் கோயர். பட் அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான மெம்பர் யாருன்னா சார் மோர்டிமர் வீலரோட ரெக்கமெண்டேஷன் படி தான் வந்து இந்த நேஷனல் மியூசியம் வந்து செட்டப் ஆயிருக்கு. சரி, நேஷனல் மியூசியம் 1949 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1946 ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்து மிஸ்லீனியஸில் பாரு, இந்த ப்ரைஸ் ஃபார் மாஸ்க் இருக்குல்ல, மாஸ்க்குக்கு அதுக்கு வந்து ப்ரைஸ் செட்டப் பண்ணுறாங்க. மகாராஷ்டிராவில் எந்த ஸ்டேட்டு கொண்டு வந்திருக்குன்னா மகாராஷ்டிரா. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் இன் இந்தியாவில். இதுக்கு மேலே அந்த விலைகள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் மகாராஷ்டிரா பண்ணியிருக்கு. அடுத்து ரெண்டாவது பாரு, பிரவீர் கிருஷ்ணா ஐஏஎஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் இந்தியா 50 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனில் வந்து அவர் ஒருத்தராக வந்திருக்காரு. இவர் யார் அப்படின்னா ஐஏஎஸ்னாலே இப்போ பியூரோக்ராட்னு தெரிஞ்சிருது. எதில் இருக்காருன்னா நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா ட்ரைபல் வெல்ஃப் இது இருக்கு இல்லையா, அதோட எம்டி அவர். சரியா? பிரவீர் கிருஷ்ணா ஐஏஎஸ் 50 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் இந்தியாவில் வந்து வந்திருக்காரு. இது இந்த மேகசின் வந்து எதுனா ஃபேம் இந்தியா மேகசின், இவங்க தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்க. அடுத்து பாரு தேர்ட் ஒன்று, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் சொல்லி ஆர்பிஐ வந்து ஃபஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கானா ஸ்டேட் டெவலப்மெண்ட்டு லோன்ஸ் கொடுக்குறது, ஸ்டேட்டுக்கு கொடுக்குறது லோன்ஸு 10,000 crore. சரியா? இது வந்து எதுக்காக கொண்டு வருவாங்கன்னா எப்போ வந்து எக்கானமியை வந்து அந்த மணி ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமோ அப்போ வந்து இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ரொம்ப சீரியஸ் சுச்சுவேஷனில் என்ன பண்ணிடுவாங்க, இந்த இதை கொண்டு வரும் பொழுது கவர்மெண்ட் பாண்டை வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டேட் லோன்ஸ் வாங்கிப்பாங்க. ஸோ அது வந்து 10,000 crore வரைக்கும் அது பண்ணிக்கலாம். ஸோ எதுக்குன்னா இது வந்து ஒரு மணியை வந்து இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட், சடனாக பண்ணுறது. புரியுதா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஓப்பன் மார்க்கெட்டை படிச்சுக்கணும். வேறு வந்து இந்த கேப் ப்ரைஸ் மாஸ்க் இது கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் மகாராஷ்டிரா தெரிஞ்சுக்க, ஜஸ்ட் ரீடு.
நேஷ்னல் மியூசியம் பற்றி பார்த்துக்கோ. ஓகே ப்ரோ. அடுத்து வந்து ஸ்பேஸ் சென்ட்ரி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து ஆஸ்ட்ராய்ட் பெனு இம்பார்ட்டண்ட்டு. பெபி கொலம்போ அது ஸ்பேஸ் கிராஃப்ட் அது இம்பார்ட்டண்ட்டு. செல்லுலார் நெட்வொர்க் இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஐபிஎல் விட்டுரு, அது ஒன்றும் ரீடு மட்டும் பண்ணிக்க, ஒன்றும் அவ்வளோ இதாக தேவைப்படாது. அதே போல் இந்த ஜென்ரல் கன்சென்ட் ஆஃப் சிபிஐ அதை கேட்க மாட்டான். பட் சிபிஐ எங்கேருந்து பவர் டிரைவ் பண்ணுதுன்ற கொஸ்டின் கேட்பாங்க. டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் ஆக்ட் 1946. ஓகே சரியா? ஸோ அந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. இதில் வந்து ஜென்ரல் கன்சர்ன்னா என்ன அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் அந்த ஆக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துக்க, 10% இதுதான் ஆன்சர். ஓகே ஓகே. அடுத்து வந்து இந்த அனிமியா முக்து பாரத் வந்து கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அதில் எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டில் இருக்குன்னா ஹரியானா, அது மட்டும் தெரிஞ்சுக்க. அப்புறம் இந்த போஷான் அபியான் இருக்குல்ல, அது ஒரு டைம் ரீட் பண்ணிக்க. அப்புறம் இந்த சிபிஐ ஐடபிள்யூக்கு எந்த இயர் 2001 2016 இது கேட்பாங்க. ஓகே. அப்புறம் நாக் மிசைல் கண்டிப்பாக படிக்கணும். அப்புறம் ஆன்டி கரப்ஷன் விங் இது குரூப் பார்த்துக்கணும், G20. அப்புறம் வந்து 20th அமெண்ட்மெண்ட் ஸ்ரீலங்காலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அடுத்து வந்து இது சாலிசிட்டர் ஜெனரல் யார், துஷர் மேட்டா, அது கேட்கலாம். ஸோ Y20 சமிட்டு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இஸ்ரேல் இந்த வாட்டர் அட்டாச் கேட்கலாம். சரியா? அந்த வாட்டர் அட்டாச் வந்து எந்த கண்ட்ரி வந்து கொண்டு வந்துச்சுன்னு கேட்கலாம். சரியா? ஸோ இஸ்ரேல் அது. ஸோ அவ்வளோதான். ஸோ இது பார்த்துட்டு நம்ம இந்த இப்போ 2017 கவர் பண்ணிடலாம். சரியா? ஓகே. ஓகே.